வானம் வறண்டால் தெய்வங்களுக்கும் இங்கு வேலையில்லை. பசி என்று வந்துவிட்டால் தத்துவங்களுக்கும் அறத்துக்கும் அங்கு இடமே இல்லை. இது ரொம்ப கடுமையான உண்மை. ஆமாம், இதுதான் மனித வாழ்வின் ஆணிவேரான, ஆனால் யாரும் எளிதில் ஏற்க தயங்கும் ஒரு நேரடி உண்மை. உங்களுக்காக தொகுக்கப்பட்ட இன்றைய இந்த ஆழமான தேடலின் நோக்கம் வெறுமனே மழையைப் பற்றி பேசுவதல்ல. நிச்சயமா. மனிதனின் அடிப்படைகள் தகரும்போது அவனது நம்பிக்கைகள், அவனது ஆன்மீகம் என்னவாகிறது என்பதை புரிந்து கொள்வதுதான். திருக்குறளின் வான் சிறப்பு அதிகாரத்தில் உள்ள 18வது குறளான சிறப்பொடு பூசனை செல்லாது வானோர்க்கும் ஈண்டு என்ற ஒற்றை வரியிலைத்தான் நாம் இன்று அலசப்போகிறோம். இந்த குறள் பாத்தீங்கன்னா 2000 வருடங்களுக்கு முன்பே மனித மனதையும் இயற்கையின் பிரம்மாண்டத்தையும் மிக துல்லியமாக இணைத்துவிட்ட ஒரு அற்புதமான உளவியல் ஆவணம். ஆமாம். முதல் இதோட நேரடி அர்த்தத்தை மிக எளிமையாக பார்த்துவிடலாம். அதாவது, பூமியில் மழை பெய்யாமல் வறட்சி ஏற்பட்டால் வானத்தில் வாழும் தேவர்களுக்காக இந்த பூமியில் செய்யப்படும் தினசரி வழிபாடுகளும் சிறப்பு விழாக்களும் அடியோடு நின்றுவிடும். அவ்வளவுதானா? மேலோட்டமாக பார்த்தால் இது ஒரு சாதாரண எச்சரிக்கை போல தோணலாம். அதுதான் இல்ல. இதோட ஆழம் மனித அகங்காரத்தின் மீது வைக்கப்படும் ஒரு மாபெரும் விமர்சனம். இதை கேட்கும்போது சாதாரணமாக நாம் அன்றாட வாழ்வில் பார்க்கும் ஒரு விஷயம்தான் எனக்கு ஞாபகம் வருது. மாத கடைசியில் சம்பளம் வரவில்லை என்றால் சாமிக்கு உண்டியலில் காசு போட முடியாது என்ற ஒரு சாதாரண மனிதன் சொல்வானே, அதுபோல இருக்கிறது. ஆமாம், மிக சரியான ஒப்பீட்டு. வாழ்க்கையின் அடிப்படை தேவைகள் முடங்கும்போது மனிதன் முதலில் கைவிடுவது அவனது ஆடம்பரங்களை மட்டுமல்ல, அவனது ஆன்மீக சடங்குகளையும் தான் என்று வள்ளுவர் அப்பட்டமாக சொல்கிறாரா? கண்டிப்பா. அந்த சம்பக உதாரணம் இந்த யதார்த்தத்தை மிகச் சரியாக பிரதிபலிக்கிறது. நாம் நம்முடைய அறம், பக்தி எல்லாமே எந்த சூழ்நிலையிலும் மாறாதது, மிக உறுதியானது என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். உண்மைதான், நம்ம பக்தி ரொம்ப வலிமையானதுன்னு நினைப்போம். ஆனால் உளவியலாளர் ஆப்ரஹாம் மாஸ்லோ தனது தேவை படிநிலைகள், அதாவது ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ் கோட்பாட்டில் விளக்குவது போல, மனிதனுக்கு முதலில் பசி, தாகம் போன்ற அடிப்படை உடலியல் தேவைகள் நிறைவேற வேண்டும். அதாவது பிசியலாஜிக்கல் நீட்ஸ். கரெக்ட். அது நிறைவேறாத போது நமது மூளை உடனடியாக ஒரு உயிர் வாழும் போராட்ட நிலைக்கு, அதாவது சர்வைவல் மோடுக்கு மாறிவிடும். அந்த நிலையில் தியானம், வழிபாடு போன்ற உயர்ந்த சிந்தனைகளை செயல்படுத்துகிற மூளையின் பகுதிகள் தற்காலிகமாக துண்டிக்கப்பட்டுவிடும். ஓ, அப்படி ஒரு நிலைமை வரும்போது பசியோடு இருக்கும் ஒருவனிடம் போய் தத்துவமோ அறமோ பேசினால் அது அவன் மூளைக்கு சென்றடையாதுங்கிறீங்களா? எக்ஸாக்ட்லி. ஒரு நிமிடம், இங்கதான் நான் ஒரு மாற்று சிந்தனையை முன்வைக்க விரும்புகிறேன். மனிதர்கள் துன்பத்தில்தானே கடவுளை அதிகம் தேடுவார்கள். உனக்கு ஒரு கஷ்டம் என்றால் நீ உடனே கோவிலுக்குத்தானே ஓடுவாய். மழை பெய்யவில்லை என்றால் மழை வேண்டி ஊரே கூடி யாகம் செய்யுமே. அப்புறம் எப்படி வழிபாடு அடியோடு நின்றுவிடும் என்று வள்ளுவர் இவ்வளவு உறுதியாக சொல்கிறார்? இங்கு ஒரு முரண்பாடு இருக்கிறதே. இது மிக நுட்பமான கேள்வி. இந்த இடத்தில்தான் நாம் தற்காலிகமான நெருக்கடி என்பதற்கும் பேரழிவு என்பதற்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஓ, அதாவது சின்ன கஷ்டத்துக்கும் பெரிய பஞ்சத்துக்கும் உள்ள வித்தியாசமா? ஆமாம். ஒரு தற்காலிகமான துன்பம் வரும்போது மனித மனம் ஒரு விதமான நம்பிக்கையை தேடி கடவுளிடம் ஓடும். நீங்கள் சொன்னது போல மழை வேண்டி ஒரு வாரம் யாகம் கூட செய்யலாம். சரி. ஆனால் மழ்வர் இன்று குறிப்பிடுவது வானம் வரக்கு மேல் என்ற ஒரு தொடர். பஞ்சத்தை, வறட்சி எல்லை மீறும்போது, 6 மாதங்களாக ஒரு சொட்டு நீர் கூட இல்லாதபோது, அடுத்த வேளை உணவுக்கு வழியில்லாத ஒரு மரண பயம் வரும். அப்போது மனிதனின் மனம் தன்னை எப்படியாவது தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்ற மிக குறுகிய வட்டத்திற்குள் சுருங்கிவிடும். அவனது அகந்தை அந்த பயத்தால் அப்படியே உறைந்து போகும். அதாவது, நாளைக்கு காலையில என் குழந்தைக்கு குடிக்க தண்ணீர் கிடைக்குமா என்ற ஒரு கேள்வி வரும்போது மற்ற எல்லாமே உதிர்ந்து போய்விடும் என்கிறீர்கள். நிச்சயமா. மனிதன் தன் உயர்ந்த குணங்களை எல்லாம் இழந்து விடுவான், அப்படிதானே? சரியாக சொன்னீர்கள். அச்சமும் பற்றுதலும் மனிதனை மிக அடிப்படையான மிருக நிலைக்கு தள்ளும். விக்டர் பிராங்கிள் என்ற உலக புகழ்பெற்ற உளவியலாளர் நாஜி வதை முகாம்களில் தான் நேரில் கண்ட யதார்த்தத்தை பதிவு செய்திருக்கிறார். ஆமாம், அவர் எழுதிய மேன் சர்ச் ஃபார் மீனிங் புத்தகத்துல சொல்லியிருப்பார். அதேதான். அங்கு மனிதர்கள் மிக கொடூரமான பசியிலும் குளிரிலும் மாடிய போது அவர்கள் அதுவரை கட்டிக்காத்து வந்த உயர்ந்த தத்துவங்களும் மனிதநேயமும் எப்படி மெல்ல மெல்ல அழிந்து போயின என்பது அவர் விவரிக்கிறார். கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு சிறு ரொட்டி துண்டுக்காக சக மனிதனோட சண்டையிடும் நிலைக்கு பசி அவர்களை தள்ளியது.
தர்மம் செய்வது, பிறரை காப்பது, இறைவனை போற்றுவது போன்ற மன அமைதியின் வெளிப்பாடுகள் அனைத்தும் அந்த மரண பயத்தால் காணாமல் போகும். அப்போ அடுத்த வேளை உணவுக்கு வழி இல்லாத போது தெய்வங்களுக்கு செய்யப்படும் சிறப்பான பூஜைகளும் விழாக்களும் எப்படி நடக்கும்? அதை செய்வதற்கு பூக்களோ பழங்களோ அல்லது அந்த அமைதியான மனநிலையோ ஒருவனுக்கு எப்படி வரும்? இது ஒரு கசப்பான உண்மைதான். ஆனா இதை புரிஞ்சு கொள்ளும்போது எனக்குள்ள ஒரு பெரிய கேள்வி எழுகிறது. உளவியல் அடிப்படையில மூளை இப்படிதான் செயல்படும் என்றால் ஆன்மீகம் என்பது ஒரு ஆடம்பரமா? ஆடம்பரமா அப்படின்னு கேட்டா, வயிறு நிறைந்தவனால் மட்டுமே தத்துவத்தை பேச முடியுமா? அப்படியென்றால் எல்லாவற்றையும் துறந்த புத்தரோ அல்லது காடுகளில் வாழ்ந்த சித்தர்களோ எப்படி பசியை தாண்டி ஆன்மீகத்தின் உச்சத்தை தொட்டார்கள்? இங்கதான் விஷயமே இருக்கு. உலக தத்துவவாதிகள் இந்த முரண்பாட்டை எப்படி விளக்குகிறார்கள்? இதுதான் இந்த தேடலின் மிக சுவாரஸ்யமான பகுதி. மாபெரும் தத்துவஞானிகள் இந்த யதார்த்தத்தை மிக தெளிவாக பிரித்து பார்த்திருக்கிறார்கள். பசியை விருப்பப்பட்டு துறப்பது வேறு, இயற்கை பசியை திணிப்பது வேறு. ஓ, வாண்டடா பட்னி கிடக்கிறதுக்கும் பஞ்சத்தில் அடிபடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆமாம். புத்தலன் வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் ஞானம் தேடிச் சென்ற ஆரம்ப காலகட்டத்தில் உடலை வருத்தி பல நாட்கள் உண்ணாமல் கடும் தவம் இருந்தார். ஒரு கட்டத்தில் அவரது உடல் மெலிந்து உயிர் போகும் நிலைக்குச் சென்றார். அப்போதுதான் அவர் ஒரு மாபெரும் உண்மையை உணர்ந்தார். வலுக்குன்றிய உடலால் தியானத்தின் உச்சத்தை அடைய முடியாது. உடலின் அடிப்படைத் தேவைகளை பூர்த்தி செய்யாமல் மனதை ஒருமுகப்படுத்த முடியாது என்பதை உணர்ந்த பிறகுதான் அவர் மிதமான உணவை ஏற்றுக்கொண்டு மத்திம வழி, அதாவது மிடில் பாத் என்ற தத்துவத்தை கண்டடைந்தார். ஆஹா, சரியா சொன்னீங்க. அப்படியென்றால் பசி வந்தால் தத்துவம் பறந்து போகும் என்பதை புத்தரும் தனது சொந்த அனுபவத்தில் உணர்ந்திருக்கிறார். இது மேற்கத்திய தத்துவங்களுக்கு மட்டுமான உண்மையல்ல, கிழக்கத்திய தத்துவங்களும் இதைத்தான் சொல்கின்றன. கண்டிப்பா. லாவோ ட்சூ போன்ற ஜென் தத்துவஞானிகளின் சிந்தனைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்கள் எப்போதுமே இயற்கையோடு இணைந்த யதார்த்தத்தை வலியுறுத்துகிறார்கள். அதாவது கிரவுண்டட் ரியாலிட்டி. ஆமாம். ஆன்மீகம் என்பது கண்களை மூடிக்கொண்டு கற்பனையான ஒரு வானத்தை நோக்கி பார்ப்பதல்ல. நாம் நிற்கும் பூமியையும் நம்மை சுற்றியுள்ள இயற்கையையும் முழுமையாக உணர்ந்து மதிப்பது. ரொம்ப ஆழமான சிந்தனை. வேர் இல்லாமல் ஒருபோதும் பூ பூக்காது. அந்த வேர் என்பது இயற்கை, அந்த பூ என்பது ஆன்மீகம். இயற்கை இல்லாமல், அதை சார்ந்த உடல் இல்லாமல் ஆன்மீகம் ஒருபோதும் செழிக்காது. வேர் இல்லாமல் பூ பூக்காது. இதைச் சொல்லும்போது எனக்கு திருமூலரின் வரிகள்தான் உடனடியாக நினைவுக்கு வருகின்றன. என்ன சொல்றார் திருமூலர்? உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடல் என்ற கோயில் அழிந்தால் உள்ளேயிலிருக்கும் உயிரென்ற தெய்வமும் அழிந்துவிடும். அற்புதமான வரிகள். இதை வள்ளுவரின் குரலோடு நேரடியாக இணைத்து பாருங்கள். மழை இல்லை என்றால் உணவில்லை, உணவில்லை என்றால் உடல் இல்லை, உடல் இல்லை என்றால் கடவுளை போற்றி பாட இங்கே ஒரு உயிரும் இருக்காது. மிக துல்லியமான இணைப்பு. ஆன்மீகம் என்பது ஏதோ ஆகாயத்தில் நடக்கும் ஒரு விஷயம் அல்ல. அது இந்த பூமியில், இந்த மனித உடலில் இயற்கை கொடுக்கும் உணவில் வேரூன்றி இருக்கிறது. ஆமா, இது ஒரு பிரிக்க முடியாத சங்கிலித் தொடர். திருமூலரின் வரிகள் இந்த குறளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தத்துவ விளக்க உரை போலவே இருக்கின்றன. கரெக்ட். உயிர் வாழ உடலும், உடல் வாழ உணவும், உணவு வளர மழையும் தேவை. இந்த சங்கிலியில் எந்த ஒரு கண்ணி அறுபட்டாலும் மொத்த அமைப்பும் சரிந்துவிடும். அதனால்தான் நமது தமிழ் மரபில் உடலை ஒரு சுமையாகவோ பாவமாகவோ பார்க்காமல் ஆன்மீகத்தை அடைவதற்கான ஒரு கருவியாக பார்த்தார்கள். அந்த உடலை வளர்க்கும் இயற்கைக்கும் மழைக்கும் முதலிடம் கொடுத்தார்கள். ஆனால் இங்க இன்னொரு முக்கியமான விஷயம் ஒளிந்திருக்கிறது. நாங்கள் தினமும் பூசை செய்தால்தான், அபிஷேகம் செய்தால்தான் கடவுளுக்கு சக்தி, நாங்கள் இல்லை என்றால் கடவுளுக்கு புகழே இல்லை என்று மனிதன் தனக்குத்தானே ஒரு மாயையை, ஒரு அகங்காரத்தை உருவாக்கிக் கொள்கிறான் அல்லவா? ஆமா, ஒரு பெரிய ஈகோ. அந்த மாயையை வள்ளுவர் இந்த ஒற்றை வரியில் பார்த்து சிரிக்கிறார் என்று தோன்றுகிறது. நீங்கள் அந்த மையப்புள்ளியை தொட்டுவிட்டீர்கள். இதுதான் இந்த குறளின் ஆழமான ஆன்மீக திறப்பு. உளவியலில் ஈகோ டிசல்யூஷன், அதாவது அகந்தை அழிதல் என்று சொல்வார்கள். ஓ, அகந்தை அழிதல். ஆமாம். மனிதனின் ஈகோ, அதாவது அகந்தை எப்படி உருவாகிறது? நான் இதைச் செய்கிறேன், என் கட்டுப்பாட்டில் இது இருக்கிறது என்ற மாயையில்தான் அது வளர்கிறது. நான் நிலத்தை உழுகிறேன், நான் விதையை விதைக்கிறேன், நான் விளைந்ததை படைக்கிறேன், என் பூஜையால் தான் தேவர்கள் வாழ்கிறார்கள் என்று மனிதன் நினைக்கிறான். ஆமாம். ஆனால் வானத்திலிருந்து விழும் அந்த ஒற்றை மழைத்துளி நின்றுவிட்டால் என்ன நடக்கும்? எல்லாமே நின்றுவிடும். அவன் கட்டி எழுப்பிய அந்த ஒட்டுமொத்த மாயையும் நுறுங்கிவிடும். சரியாகச் சொன்னீர்கள். அந்த நொடியில் மனிதன் தன்னிடம் எந்த கட்டுப்பாடும் இல்லை என்ற பேருண்மையை உணர்கிறான்.
இயற்கைக்கு முன் தான் எவ்வளவு அற்பமானவன் என்ற உண்மை முகத்தில் அறையும்போது அவனது ஈகோ உடைகிறது. அதுதான் மெய்யான சரணடைதல் என்று சொல்லலாமா? இன்னர் சரண்டர். கண்டிப்பா. மெய்யான ஆன்மீகம் என்பது நீங்கள் செய்யும் சடங்குகளிலோ யாகங்களிலோ இல்லை. அது உங்களைப் பற்றிய சுய உணர்தலில் இருக்கிறது. நீங்கள் இயற்கைக்கு வெளியே நின்று அதனை ஆளுகிறவர் அல்ல. நீங்கள் இயற்கையின் ஒரு சிறு துளி. வானத்திலுள்ள தேவர்களுக்கே பூமியில் பெய்யும் இந்த மழைதான் ஆதாரம் என்று வள்ளுவர் சொல்லும்போது, இயற்கையின் சக்திக்கு முன் தெய்வங்கள் கூட கட்டுப்பட்டவை என்ற ஒரு மாபெரும் தத்துவத்தை முன்வைக்கிறார். ஆமா, இதை இப்படி யோசித்து பாருங்க. நாம் கடவுளுக்கு உணவை படைக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் உண்மையில் என்ன செய்கிறோம்? சொல்லுங்க. இயற்கை கொடுத்ததை, அந்த மழையின் கருணையை மீண்டும் இயற்கைக்கே திருப்பித் தருகிறோம், அவ்வளவுதான். இயற்கையின் அந்த சிறு கருணை இல்லை என்றால் படைப்பவனும் இல்லை, வாங்குபவனும் இல்லை. ரொம்ப அழகா சொன்னீங்க. இது பக்திக்கும் அப்பாற்பட்ட ஒரு மாபெரும் சரணடைதல். உங்கள் உள்ளங்கையில் விழும் ஒரு துளி நீரை நன்றியோடு பார்ப்பது 1000 யாகங்கள் செய்வதற்குச் சமம் என்கிறீர்கள். ஆமாம். அந்த உள்ளார்ந்த இணைப்பை உணரும்போது பக்தி என்பது பயத்தாலோ அல்லது தேவைகளாலோ செய்யப்படும் ஒரு வியாபாரமாக இல்லாமல் இயற்கையின் மீதான ஒரு தூய்மையான நன்றியுணர்வாக மாறுகிறது. அதுதான் மெய்யான விழிப்புணர்வு. சரி, தத்துவங்கள் மனதிற்கு மிகவும் ஆழமான அமைதியை தருகின்றன, அகங்காரத்தை உடைக்கின்றன. ஆனால் உங்களுக்கு ஒரு முக்கிய கேள்வி எழலாம். என்ன கேள்வி? இது 2000 வருடங்களுக்கு முந்தைய ஒரு உண்மை. இது உங்களின் இன்றைய நவீன வாழ்க்கைக்கு எப்படி பொருந்தும்? தினமும் காலை எழுந்து டிராஃபிக்கில் சிக்கி அலுவலகம் சென்றும் மன அழுத்தத்தோடு வேலை செய்யும் ஒருவருக்கு, குடும்ப பொறுப்புகளை சுமக்கும் ஒரு சாதாரண மனிதருக்கு இந்த தத்துவம் எப்படி பயன்படும்? ஆமா, நம்ம யாரும் காட்டில போய் தவம் பண்ண போறதில்ல. நாம் யாரும் இப்போது காட்டில் தவம் செய்யப் போவதில்லையே. தத்துவம் என்பது ஏட்டில் படிப்பதற்காக அல்ல, வாழ்க்கையை வாழ்வதற்காகத்தான். இந்த வறட்சி, மழை, ஆன்மீகம் அனைத்தையும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையோடு மிக எளிதாக பொருத்திப் பார்க்கலாம். ஓ, எப்படி? இன்றைய வேகமான வாழ்க்கை முறைக்கு தேவையான 3 முக்கியமான பாடங்கள் இதில் இருக்கின்றன. சொல்லுங்கள், அந்த 3 வழிகள் என்ன? முதலாவது, உங்கள் அடிப்படைகளை பலப்படுத்துங்கள். இந்த குறளில் மழை எப்படி உலகத்தின் அடிப்படையோ அதுபோல உங்கள் உடலுக்கும் மனதிற்கும் சில அடிப்படைகள் இருக்கின்றன. சரியான உணவு, போதுமான தூக்கம், கொஞ்சம் மன அமைதி. இவைதான் உங்களுக்கான அகமழை. இந்த அகமழையை தினமும் உறுதி செய்யாமல் பெரிய தொழில் இலக்குகளையோ பதவி உயர்வுகளையும் நோக்கி வெறித்தனமாக ஓடாதீர்கள். ஒருவேளை நீங்கள் அப்படி ஓடினால் என்ன ஆகும்? உங்களை அறியாமலேயே உங்கள் உடலையும் மனதையும் ஒரு வறட்சிக்குள் தள்ளுகிறீர்கள். உங்கள் உடலில் ஆற்றல் வறண்டு போனால் உங்கள் மூளை எந்த புதிய ஐடியாவையும் உருவாக்காது. உங்கள் பொறுமை அடியோடு சரிந்துவிடும். ஆமா, பசியோடும் தூக்கமின்மையோடும் எந்த வேலையும் உருப்படியா செய்ய முடியாது. அடித்தளம் இல்லாமல் மாளிகை கட்ட முடியாது. நீங்கள் நீங்களாக செயல்பட முதலில் உங்கள் அடிப்படை தேவைகளை முழுமையாக கவனித்துக் கொள்ளுங்கள். இது மிகவும் நிதர்சனமான உண்மை. பல நேரங்களில் நாம் வேலை, பணம், வெற்றி என்ற பெயரில் தூக்கத்தையும் உணவையும் தியாகம் செய்கிறோம். மழை இல்லாமல் ஒரு செடியை வளர்க்க முயற்சிப்பது போல்தான் அது. ஆமா. எப்போது நம் அடிப்படை தேவைகளை நாம் புறக்கணிக்கிறோமோ அப்போதே நம்முடைய கோபம் அதிகரிக்கிறது, உறவுகள் சிதைகின்றன. சரி, இரண்டாவதாக என்ன செய்ய வேண்டும்? இரண்டாவது, யதார்த்தமான முடிவுகள் எடுக்க பழகுங்கள். குடும்பத்திலும் சரி, வேலையிலும் சரி, அடிப்படை தேவைகளை நிராகரித்துவிட்டு எடுக்கப்படும் எந்த ஒரு உணர்ச்சிகரமான முடிவும் நீண்ட நாள் நிலைக்காது. உதாரணமா என்ன மாதிரி முடிவுகள்? கோபத்திலோ அதீத சந்தோஷத்திலோ அல்லது வெற்று லட்சியத்தின் பேரிலோ உங்களின் குடும்பத்தின் அல்லது உங்களின் பொருளாதார உடல்நல பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கும் முடிவுகளை எடுக்காதீர்கள். ஓ, எமோஷனலா டிசிஷன் எடுக்கக்கூடாது. ஆமாம். ஒரு வறட்சி வந்தால் அத்தனை உயர்ந்த தத்துவங்களும் எப்படி சிதறிப் போகிறதோ அதுபோலத்தான் அடிப்படை தேவைகளை மீறிய எந்த ஒரு கற்பனை திட்டமும் நெருக்கடியில் சிதைந்துவிடும். சரிதான். ஒரு வேலையை விடுவதற்கு முன்போ அல்லது பெரிய கடனை வாங்கும் முன்போ உங்களின் அடிப்படை தேவைகளுக்கான ஆதாரம் இருக்கிறதா என்பதை முதலில் உறுதி செய்யுங்கள். தத்துவங்களை விட, கனவுகளை விட யதார்த்தம் மிகவும் வலிமையானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கனவுகள் தேவைதான், ஆனால் நம் கால்கள் நிஜம் என்ற பூமியில் உறுதியாக பதிந்திருக்க வேண்டும். வெறும் உணர்ச்சிகளை நம்பி வாழ்க்கையின் அடிப்படைகளை ஆட்டம் காணச் செய்யக்கூடாது. மிக சரியான பார்வை. கண்டிப்பா. சரி, மூன்றாவது விஷயம் என்ன? மூன்றாவது, கண்ணுக்கு தெரியாதவற்றுக்கு நன்றி சொல்லும் பழக்கம். அதாவது கிராட்டிடியூட். நாம் பெரும் வெற்றிகள் வரும்பொழுது மட்டும் கொண்டாடுகிறோம், பெருமைப்படுகிறோம். ஆமா, நம்ம இயல்பு அதுதான். ஆனால் உங்கள் வாழ்க்கையை தினமும் எந்த தடங்களும் இல்லாமல் நகர்த்திச் செல்லும் மிக சாதாரணமான விஷயங்களுக்கு,
உதாரணத்துக்கு, நாம் சுவாசிக்கும் நல்ல காற்று, குடிக்கும் தண்ணீர், சாப்பிடும் எளிய உணவு, நம்முடைய உடல் ஆரோக்கியம். இவை எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும். ஆமாம், இவற்றுக்கு தினமும் நன்றி சொல்ல பழகுங்கள். நாம் சாதாரணமாக நினைக்கும் இந்த மழை போன்ற விஷயங்கள் இல்லை என்றால் நமது எந்த சிறப்பு பூஜைகளும், அதாவது நமது பெரிய வெற்றிகளும் சாத்தியமே இல்லை. உண்மை. நம்மை மீறிய ஒரு பேராற்றல் இந்த இயற்கையில் இருக்கிறதே என்பதை உணர்ந்து இந்த நன்றியுணர்வை வளர்த்து கொண்டால் அது உங்களின் ஈவோவை குறைத்து உங்கள் மனதை ஆழமாக அமைதிப்படுத்தும். இந்த உரையாடல் நம்மை நாமே திரும்பி பார்க்க வைக்கிறது. நம் அகங்காரத்தை கீழே வைத்துவிட்டு இயற்கையின் பிரம்மாண்டத்திற்கு முன் ஒரு கணம் மௌனமாக நிற்க தூண்டுகிறது. எதையெல்லாமோ நாம் சாதித்து விட்டதாக நினைக்கிறோம். ஆனால் வள்ளுவரின் அந்த 2 வரிகளுக்குள் இவ்வளவு பெரிய பிரபஞ்ச உண்மையா என்று ஆச்சரியமாக இருக்கிறது. தெய்வத்தை உயிர்ப்புடன் வைத்திருப்பது மனிதனின் கற்பனையான பக்தி அல்ல, விண்ணிலிருந்து விழும் ஒரு சிறு மழைத்துளி. உண்மையான தேடல் முடிவடையும் இடம் அந்த அமைதியான மௌனம்தான். நம் இருப்பின் ஆணிவேர் எது என்பதை உணர்வதில்தான் வாழ்வின் அர்த்தம் அடங்கியிருக்கிறது. அடுத்த முறை செய்திகளில் எங்கோ ஒரு மூலையில் வறட்சி நிலவுவதையோ அல்லது உங்கள் சொந்த வாழ்க்கையிலேயே ஒரு வறட்சியான காலகட்டம் வருவதையோ நீங்கள் கடந்து செல்ல நேர்ந்தால் உங்களை நீங்களே ஒரு ஆழமான கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள். அங்கு வறண்டு போவது வெறும் நிலம் மட்டும்தானா? அல்லது ஒரு ஒட்டுமொத்த மனித சமூகமே தன் அடிப்படை தேவைகளுக்காக போராடும்போது தன் ஆன்மீகத்தையும் அறத்தையும் அமைதியாக இழந்து கொண்டிருக்கிறதா? ரொம்ப ஆழமான கேள்வி. நிலம் வறண்டால் மனமும் வறண்டுவிடும். உங்கள் அகமழையை தவறவிடாதீர்கள். இயற்கையை தொழுங்கள், அங்கே இறைவனை தேடாமலேயே கண்டடைவீர்கள். அமைதி. இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.